அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாம் இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியர்களையும் லேவியரையும் யோவான் இடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். தொடர்ச்சியாக இந்த யோவான் சுவிசேஷத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த யோவான் சுவிசேஷத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 6 முதல் 11 வசனத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய செய்தியை சொல்லுகிறவனாய், தேவனுடைய செய்தியை தேவனுடைய தன்மையை மாறாமல் சொல்லுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் என்று பார்த்தோம். அடுத்து நம்ம வாசி கேட்ட இந்த 19-20 வசனத்தில் பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் இங்கே யோவான் சொல்லியிருக்கிறார். ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும். தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை தாழ்மை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அதுக்கு சரியான உதாரணம் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் யார் என்று பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகன் தேவனுடைய மனுஷன். மேசியா வருவதற்கு முன்பாக பாதையை செவை பண்ணுகிறவன். வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம். அவன் ராஜா வருவதற்கு முன்பாக ராஜா வருகிறார் என்று அறிவிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தாழ்மையை எப்படி வெளிப்படுத்தினான் என்பதை தான் இந்த 19 முதல் 26 வசனங்கள் சொல்லுது. விசேஷமா இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கிறிஸ்து மிக உயர்வாக பேசியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 35 வசனத்துல அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 11:11 ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இயேசு கிறிஸ்து எவ்வளவு உயர்வாக பேசுகிறார் என்று பாருங்க. இப்ப இவ்வளவு கனத்தையும் மரியாதையும் பெற்றிருக்க இந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல எருசலேமிலிருந்து யூதர்கள் வந்து நீர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போ எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவரை பற்றி பேசும்போது நீ எலியாவான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு நான் இல்லை. இப்போ நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு நாங்கள் இல்லை. இந்த யூதர்கள் கொடுக்கும் புகழையோ, யூதர்கள் கொடுக்கும் அல்லது ஒரு மிக உயர்ந்த கனத்தையோ அந்த யோவான் ஸ்நானகன் பெற விரும்பலை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏன்னா அவன் அதை நிராகரிக்கிறான். நீர் கிறிஸ்துவான்னு கேட்குறாங்க, இல்லைன்றான். எலியாவான்னு கேட்குறாங்க, இல்லைன்றான். தீர்க்கதரிசியான்னு கேட்குறாங்க, இல்லைன்றான். தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சுய புகழையும் தற்பெருமையும் நாடி ஓடக்கூடாது. அவன் தன்னை யார் என்பதை உணர்ந்திருந்து நான் தேவனுடைய மனுஷன் என்பதை உணர்ந்து அவன் தாழ்மையாக இருக்கிறான். இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மிக அவசியமானது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய மனிதர்கள் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ அறிவிலும் தாளந்திலும் வரத்திலும் குணாதிசயத்திலும் சக விசுவாசிகளோடு சற்று உயர்வாக காணப்படலாம், அல்லது சற்று விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படலாம். அது ஒருபோதும் தற்பெருமையை கொடுக்கக்கூடாது. அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எனக்கு மனத்தாழ்மையை கொடுக்கறதா இருக்க வேண்டும். நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். அதனால தான் லூக்கா 14 அதிகாரத்தில் 11 வசனத்தில் பார்க்கும்போது, தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சுய புகழையும் சுய பெருமையும் தேடக்கூடாது. சுய புகழையும் சுய பெருமையும் தேடுகிற மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரன் தாழ்மை உள்ளவனாக இருப்பான். மனத்தாழ்மை ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அடையாளம். ரட்சிக்கப்பட்ட மனிதனிடத்துல தான் மனத்தாழ்மை காணப்படும். பாவியான மனிதன் எப்பொழுதும் சுய பெருமையை தேடுகிறவனாக தான் இருப்பான். அதை யாரோடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அப்படின்னா, பரிசேயன் சதுசேயனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், யூதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நான் யார் தெரியுமா, நான் பரிசேயன். அவன் தெருவில் நின்று ஜெபம் பண்றான். ஜனங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய பெருமையை அவன் காட்டுறான். பரிசேயன் சதுசேயன் பெருமையாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். என்கிட்ட தான் வேதம் இருக்குது, நான் தான் வேதத்தை படித்து அறிந்தவன் என்று தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டினான். பெருமையாக இருக்கிறவன் தேவனிடத்தில் சேரவே முடியாது. பெருமை மனுஷனை தேவனிடத்தில் சேர விடாது. ஏன்னா தேவனிடத்தில் சேரணும் அப்படின்னா சுவிசேஷத்தை கேட்கணும். சுவிசேஷம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ பாவின்னு சொல்லும். பெருமையான மனிதன் ஒருபோதும் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு ஏன் நிறைய பேரால் சுவிசேஷத்தை கேட்க முடியல? ஏன் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி கர்த்தருடைய வசனத்தை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா, மனுஷன் பொதுவாக பெருமை நிறைந்தவனாக இருக்கிறான். உங்களை பாவின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பாவின்னு சொல்லுது. பாவின்னு சொல்லும் போது மட்டும்தான், அதை பாவி நான் ஒத்துக்கொள்ளும் போது மட்டும்தான் நான் சுவிசேஷத்தை கேட்டு எனக்கு மேசிய அவசியம் என்பதை புரியும். தான் பாவி என்று உணர்வடைகிறவன் தாழ்மைப்பட்டு ரட்சிக்கப்படுறான். நான் பாவி என்று உணரடையாதவன் பெருமைப்பட்டு நரகத்துக்கு போறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பெருமைன்ற பாவம் மிக மேலோங்கி இருக்கு.
பெருமை இருக்கும்போது மனம் திரும்புதல் இருக்காது. பெருமை இருக்கும்போது பரிசுத்தமாகுதல் இருக்காது. பெருமை இருக்கும்போது விசுவாசம் இருக்காது. தாழ்மை இருக்கும்போது மட்டும்தான் அனுதினம் மனம் திரும்புதல் இருக்கும். தாழ்மை இருக்கும் மட்டும்தான் பரிசுத்தமாகுதல் இருக்கும். தாழ்மை இருக்கும்போது தான் விசுவாசத்தில் முதிர்ச்சி இருக்கும். தாழ்மை இருக்கும்போது தான் கிறிஸ்துவை சார்ந்து இருக்க முடியும். யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை சார்ந்திருந்தான். கிறிஸ்து அவனை உயர்த்தினார். மனுஷன் என்ன உயர்த்தணும்னு அவசியமே இல்லை, கிறிஸ்து உயர்த்தினா போதும். இயேசு சொல்றார், ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை போல உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை என்று கிறிஸ்து சாட்சி சொல்றார். உங்களை பற்றி கிறிஸ்து என்ன சாட்சி சொல்வார் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.